நீங்க கணக்கம்பட்டி சித்தர் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்க கையால அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி தானமா கொடுங்க. அந்த அரிசி மூட்டையுமே உங்க தோல்ல வச்சு நீங்க தூக்கிட்டு போய் அன்னதான பந்தல்னு இருக்கும், அந்த அன்னதான பந்தல்ல இறக்கி வைங்க. இதை ஏன் இப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணக்கம்பட்டி சித்தர் உயிரோட வாழ்ந்த காலத்துல அவர்கிட்ட போய் சாமி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்லை தூக்கிட்டு நடறான் அப்படின்றாரு. அங்க குப்பை கிடக்குது பாரு, அதை பொறுக்கடா அப்படின்றாரு. இப்போ இந்த கல்லை தூக்கிட்டு நடந்தா நான் ஒரு பிரச்சனை அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த கல்லை தூக்கிட்டு நீ நட, நீங்க அங்கிருந்து ஏதாவது ஒரு பாரத்தை தூக்கி சுமந்தீங்க அப்படின்னா அந்த கர்மா கழியுது. அவரு சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காம இதை செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் இவ்வளவுதான் என்னை செய்ய சொன்னாரு ஆனா என் பிரச்சனை தீர்ந்துச்சு. அவருக்கு உண்மையான பேரு அழுக்கு மூட்டை சித்தர். அவரு ஒரு மூட்டையை தூக்கி சுமந்துட்டே இருப்பார் எப்பவுமே. அதுதான் கர்மா. நீங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தூக்க முடியாத இந்த மூட்டை ஆகி